இந்திய இராணுவம் 2025-26 ஆண்டு ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அக்குறிப்பில் அக்னிபத் திட்டத்தின் ஆண் மற்றும் பெண் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பதிவாளர்கள் சேர்க்க அழைக்கின்றது. இதைத் தொடர்ந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் மற்றும் சிப்பாய் ஃபார்மசிஸ்ட்ஸ் பிரிவுகளை பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட் நடைபெற உள்ளது. இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ஆட்சேர்ப்பு விண்ணப்ப பதிவு மார்ச் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆன்லைன் தேர்வுகள் ஜூன் மாதம் நடத்தப்படும். அக்னிவீர்களாக தேர்ந்தெடுக்கும் ஆட்கள் 4 ஆண்டுகள் சேவை செய்ய உள்ளனர். அவர்கள் மாத சம்பளமாக ரூபாய் 30,000 முதல் தொடங்கி வருடந்தோறும் அதிகரிக்கிறது. 4 ஆண்டுகள் சேவை முடிந்த பின் ரூபாய் 10,04,000 ரூபாய் சேவா நிதி தொகை வழங்கப்படும். இது அவர்களுக்கு எதிர்கால வாழ்விற்கு நிதி ஆதாரமாக அமையும். மேலும் ஒவ்வொரு அக்னிவீர் குழுவிலும் 25% பேர் நிரந்தர இராணுவ பெர்மனன்ட் அப்சார்ப்ஷன் இன் தி இந்தியன் ஆர்மி சேர்க்கப்படுவார்கள். சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட் மற்றும் சிப்பாய் ஃபார்மசிஸ்ட் பிரிவுகளில் நேரடியாக நிரந்தர இராணுவ பணியில் சேர்க்கப்படுவார்கள். இந்திய இராணுவம் ரெக்ரூட்மெண்ட் முறையில் 100% நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்வை உறுதி செய்கிறது. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். இதில் ஒரு குழப்பம் வேண்டாம். நீங்கள் இராணுவத்தில் சேர்வதற்காக ஆர்வமான இருக்கணும். இது வெறும் வேலை இல்லை, தேசத்திற்காக உங்களை அர்ப்பணிக்க ஒரு பொன்னான வாய்ப்பு. ஜெய் ஹிந்த்.